வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, உங்களுடைய மொபைலில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமும் வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அப்படி யூஸ் பண்ணுற நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கும் போது உங்களுடைய ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அந்த ஸ்டோரியை வந்து டெடிகேட் பண்ணணுமோ அவங்களுடைய அக்கௌண்ட் நேமு, அதாவது அவங்களுடைய ஐடியை வந்து டேக் பண்ணுவீங்க. அப்படி டேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி டெடிகேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அது மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வர்றதுக்காக இப்போ வந்து ரன்னிங் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டை பற்றிட்டு எப்படி யூஸ் ஆகும், அந்த அப்டேட்டை பற்றின விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஆல்னும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அந்த ஸ்டோரி வச்சுட்டு மென்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ப்ராசஸ் தான். பட் ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வர போகிறாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுவீங்க. அப்படி ஸ்டேட்டஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு டெடிகேட் பண்ணணுமோ அவங்களுடைய நேமோ இல்லை அவங்களுக்கு வந்து டெடிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மெசேஜ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டைப் பண்ணி வைப்போம். ஸோ அது மாதிரி டைப் பண்ணி வைக்கும் போது எல்லாருக்குமே அந்த நேம் வந்து கீழே என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து உங்களுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே போயிடும். பட் ஆனால் அப்படி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் ப்ரைவசி அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு மட்டும் டேக் பண்ணிக்கிற மாதிரி, அதை வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் காட்டுற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். பட் ஆனால் அதை விட இப்போ வந்து அட்வான்ஸான ஆப்ஷன் தான் இப்போ கொண்டு வர போகிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் டேக் பண்ணணுமோ அவங்களெல்லாம் டேக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸான ஒரு கண்டிப்பான ஒரு ட்ரிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்படி டேக் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டஸில் டேக் பண்ணுறவங்க பார்த்தீங்களா, இவங்கள மட்டும் டேக் பண்ணுறோன்னா உங்களுடைய காண்டாக்ட்ஸில் ஒரு 5 பேரை டேக் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். மற்றவங்களுக்கெல்லாம் காமனாக காட்டும். பை சான்ஸ் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய லவ்வரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த யாரை டேக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். மற்றவங்களுக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது காட்டாது, டேக் பண்ணியிருக்கிற மாதிரியே காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரன்னிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்டேட் வந்து டேக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வரும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அப்டேட்டுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.